மெர்மைட் லுக் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். பேஸ் வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கணுன்றதுக்காக ஸ்ட்ரோப் க்ரீம் அண்ட் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன்லேயுமே ஸ்ட்ரோப் க்ரீமை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் நல்ல மெர்மைடுக்கு இருக்கிற மாதிரி ஷைனிங்காக பேஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஐப்ரோஸை நான் நார்மல் இதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிஃபைண்டாக வரைஞ்சதுக்கப்புறமேட்டு ஐஷேடோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். வயலட் வந்து கட் க்ரீஸ்க்கு அண்ட் பிங்க் வந்து உள்ளே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கிளிட்டர்ஸ்க்கு 2 டைப் ஆஃப் பிங்க் யூஸ் பண்ணிவிட்டு ஐ லுக்கு கீழேயுமே கொடுத்து அடுத்த ஐலைனர் அண்ட் மஸ்கரா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மெர்மைட் ஸ்கேல்ஸ்க்கு இந்த மாதிரி நெட் இருக்கிற ஏதாவது கிளாத் எடுத்து நீங்கள் மேலே வச்சு ஃபர்ஸ்ட் உங்களோட பேஸ் கலரான என்னோட வயலட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே பிங்க் கொடுக்குறேன். அதுக்கு மேலே ஹைலைட்டிங்க்கு கலர் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப டிஃபைண்டாக இருக்கிறதுனால பேஸ் கலரான பிங்க் எடுத்து நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ இதே மாதிரி ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் என்னோட லுக் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓகே டைப்ஸாக இருந்தது.